ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ்னு அறிவிச்சு சில மணி நேரத்திலேயே இந்த பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் பராசக்தி படமும் பொங்கல் 26ங்கிறத அறிவிச்சிட்டாரு. அதன் மூலம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப அந்த துப்பாக்கி விஜய் பக்கம் இவர் திருப்ப போறாரு. என்னன்னா, விஜய் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும் போதே விஜயின் கடைசி படத்தை தோற்கடித்து நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு காட்டுவதற்காக இந்த காலகட்டத்தை இவரும் விரும்புறாரு. யோசிச்சு பாருங்க, இப்போ ஹீரோ விரும்புனா அந்த தேதியில் அந்த படம் வராது. ஆனால் இங்கே சிவகார்த்திகேயனு இதனுடைய பின்னணியில் இருக்காரு. ஆனால் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயனை ஒரு நல்ல பையன் அப்படின்னு நம்பி துப்பாக்கியை கொடுத்த விஜயனுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபம். பொதுவாக ஒரு ஹீரோ என்ன நினைப்பாங்க, இன்னொரு ஹீரோவா தேவையில்லை, ஏன்னா ரஜினியே அப்படி நினைக்கிற ஒருத்தர் தான். ஜெயிலர்லேயே சிவகார்த்திகேயனுக்கு உள்ள கொண்டு வரதுக்கு நெல்சன் விரும்பியும் ரஜினிகாந்த் ஒத்துக்கலை. என்ன காரணம், இது ரஜினி படமா இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய ஈகோ. ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் இது என் படம் என்பதை தாண்டி இந்த படம் வெற்றி படமாகணுங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தக்லை ஃபுல்லாக சிம்புவை கொண்டு வந்திருக்காங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் 2026 பொங்கலுக்கு தான் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு, உறுதிப்படுத்தியிருக்காங்க படக்குழுவே. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வருடமே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ என்ன ரீசன் சார் போஸ்ட்போன் ஆனது? இல்லை, படம் தொடங்கும் போது அவங்க பிளான் பண்ணது 2025 அக்டோபர், அதாவது தீபாவளின்னு வச்சுக்கோமே. ஆனால் படம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இது தீபாவளிக்கு வேண்டாம், பொங்கல் போயிடுவோம். சரிங்க, அவங்க தீபாவளி கூட இல்லை, ஏதோ ஒரு ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஏதோ ஒரு நாளில் தான் அவங்க பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்குது, அதனால் அதை பொங்கலுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னையே நாங்கள் அதை நியூஸாகவே பிரேக் பண்ணோம். அதை இப்போ அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொன்று இதுக்கு பின்னால் இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா இது ஒரு மசாலா படமாக இருந்தாலும் இதுக்குள்ளார அரசியலையும் அள்ளி போட்டு ஒரு அவியலாக மாற்றிட்டாங்க. அப்போ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது விஜய்க்கு பொலிட்டிக்கலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் என்னென்னா, தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த படம் வந்துச்சுன்னா இப்போ இதனுடைய தாக்கம் தேர்தல் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். படம் பொங்கலுக்கு வருது அப்படின்னாலுமே தொடர்ச்சியாக வைக்கப்படுற விமர்சனம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ரெட் ஜெயின் கண்ட்ரோலாக இருக்குது. ரெட் ஜெயினை மீறி தேட்டர் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு சூழலில் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா படம் ரிலீஸ் டைமில்? இல்லை, நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ்னு அறிவித்து சில மணி நேரத்திலேயே இந்த பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் பராசக்தி படமும் பொங்கல் 26ங்கிறத அறிவிச்சிட்டாரு. அதன் மூலம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பராசக்தி படம் ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்திய ஒரு கதை. அந்த கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும். திமுக அன்று முன்னெடுத்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த படத்தினுடைய கதை. அப்போ தேர்தல் நேரத்தில் இந்த படம் வந்தால் இது திமுகவுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்னொன்று, இப்போ டான் பிக்சர்ஸ் தயாரித்தாலும் இவர்களுடைய பேக்கிங்கில் இருக்கிறது ரெட் ஜெயின் நிறுவனம். இப்போ கரெக்டாக அந்த பொங்கலுக்கு பராசக்திக்காக ரெட் ஜெயின் நிறுவனம் தியேட்டர் எடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய தியேட்டர்கள் அவங்க புக் பண்ணிவிட்டு ஜனநாயகனுக்கு தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா அதையே விஜய் தன்னுடைய பொலிட்டிக்கல் இதாக அவர் மாற்றுவார். இங்கே பாருங்கள், என்னுடைய கடைசி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே திமுக எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுதுங்கிறத ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது ஜனநாயகன் படத்தினுடைய வசூலை பாதித்தாலும் தாவேகாவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வாக்குகளை அதிகரிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். மொத்தத்தில் 2026 பொங்கல் என்பது அந்த தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பராசக்தி படம் தனியாக வந்திருந்தா கூட கலெக்ஷன் அதிகமாக பெற வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் கூட வரனால அவங்களுக்கு தானே சார் மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு கலெக்ஷன்லாம் முக்கியம் இல்லை, எலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ? நிச்சயமாக இதில் நிறைய எல்லாருக்குமே நோக்கம் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் ரெட் ஜெயின்ட்டுக்கும் என்ன நோக்கம் அப்படின்னா, விஜயினுடைய கடைசி படத்தை ஒரு தோல்வி படமாக மாற்றணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதனால தான் அந்த டேட்டை அவங்க லாக் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அதனுடைய கண்டென்ட்டு நிச்சயமாக ஜனநாயகனோடு ஒப்பிடும்போது பராசக்தி ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஜனநாயகங்கிறது ஒரு மசாலா படம். இந்த படம்ங்கிறது பார்த்திங்கன்னா வேறொரு காலகட்டத்தில் நடக்கிற கதை என்கிறது ஆடியன்ஸுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விஜய் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு நகர்கிற இந்த நேரத்தில் அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த கோட் படத்தில் அவர் கையால் துப்பாக்கி வாங்குகிற காட்சிகள்லாம் மறக்கலை. இப்போ அந்த துப்பாக்கி விஜய் பக்கம் இவர் திருப்ப போகிறாரு. என்னென்னா, விஜய் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போதே விஜயின் கடைசி படத்தை தோற்கடித்து
நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு காட்டுவதற்காக இந்த காலகட்டத்தை இவரும் விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, இப்போ ஹீரோ விரும்புனா அந்த தேதியில் அந்த படம் வராது. ஆனால் இங்கே சிவகார்த்திகேயனும் இதனுடைய பின்னணியில் இருக்காரு. சிவகார்த்திகனும் இது ஏற்றுக்கிட்டு தான் வந்திருக்காரு சார். படம் வந்து அவருடைய ஒப்புதல் படி தான் வந்து வெளியாக இருக்குதா? நிச்சயம் அதில் மாற்றமே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயனை வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு நம்பி துப்பாக்கியை கொடுத்த விஜயனுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. விஜயனுடைய பெருந்தன்மை, ஆனால் அந்த பெருந்தன்மைக்கு தகுதியானவரா சிவகார்த்திகேயன் அப்படின்னா என்னுடைய பார்வையில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் தக் லைஃப் படத்தோட போஸ்டர் சமீபத்தில் வெளியானது. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஈக்குவலாகவே சிம்பு அவருடைய படம் இடம்பெற்று தான் வந்து பேசு பொருளாக மாறி இருக்குது. கமலஹாசன் அவர்கள் மிகப்பெரிய லெஜண்ட், சிம்பு அவர்கள் வளர்ந்து வர நடிகர் அப்படிங்கிற ஒரு டாக் தொடர்ச்சியாக இருந்தாலுமே கமலஹாசன் எப்படி இதை அலோவ் பண்ணாரு, இது இறங்கி வந்துட்டாரு எடுத்துக்கலாமா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கமல்ஹாசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பே அந்த சினிமாவின் போக்கை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேரக்டர். எப்படின்னா, நாம் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் தான், மிகப்பெரிய சாதனையாளன் தான். ஆனால் இன்றைக்கு நம்மை விட இந்த இளம் ஹீரோக்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அவர்களை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அவர்களை நம்ம படத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பலமும் சேர்ந்து நம்ம படத்தை வெற்றி அடைய வைக்குங்கிற சூட்சுமம் கமலுக்கு தெரியும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கமல்ஹாசனுடைய அந்த ஃபிலிமோகிராஃபியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஹீரோக்களை தன்னுடைய படத்துக்குள்ளே தூக்கி போட்டிருப்பார். உதாரணத்துக்கு காதலா காதலா படத்தில் வந்து பிரபுதேவா இருப்பார். அப்புறம் இன்னொரு படத்தில் அன்பே சிவம் படத்தில் மாதவன் இருப்பார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தில் அப்பாஸ் இருப்பார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் பரபரப்பாக இவர் தான் நம்பர் 1 அப்படின்ட்டு பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஹீரோக்கள் அவங்கள அப்படியே தன்னுடைய படத்தில் கொண்டு வந்துடுவார். அப்போ நீங்கள் படமாக பார்க்கும்போது இந்த இவரை ரசிப்பதற்கான கூட்டமும் உள்ளே வரும்போது அந்த படம் வெற்றி அடையும். அதனால் இப்போதைக்கு சிம்புவை தக் லைஃப்பில் கொண்டு வந்தது கூட இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனில் தான். கமலா பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ஹீரோ என்ன நினைப்பாங்க, இன்னொரு ஹீரோவா தேவையில்லை, ஏன்னா ரஜினியே அப்படி நினைக்கிற ஒருத்தர் தான். இந்த ஜெயிலர்லேயே சிவகார்த்திகேயனுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு நெல்சன் விரும்பியும் ரஜினிகாந்த் வந்து ஒத்துக்கலை. என்ன காரணம், இது ரஜினி படமாக இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய ஈகோ. ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் இது என் படம் என்பதை தாண்டி இந்த படம் வெற்றி படமாகணுங்கிறது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தக் லைஃப் ஃபுல்லாக சிம்புவை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து கமல்ஹாசனுக்கு இல்லை அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அதாவது நம்பிக்கை என்பதை தாண்டி கமல்ஹாசனுக்கு வந்து சினிமாவை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா நமக்கு வந்து வெற்றி முக்கியம், அவ்வளோதான். பிரபு சார் அடிக்கடி சொல்லுவார், நாம் நடித்த படம் வந்து வெற்றி அடைவதை விட வெற்றி பெற்ற படத்தில் நாம் இருக்கணும் அப்படிம்பாரு. கிட்டத்தட்ட கமலுடைய கொள்கையும் அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறமா நாயகன் வெற்றியை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் இணைகிறாங்க. படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சார் இருக்கு? பெரிய அளவில் இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் பட அறிவிப்புக்கு பிறகு இவங்க பெருசாக ப்ரொமோஷனில் ஈடுபடலை. என்ன காரணம்னா படம் இப்போ கிடையாது, ஜூன் மாதம் தான் ரிலீஸு. அதனால் மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே என்ன பண்ணுவார்னா கம்ப்ளீட்டாக படத்தை முடிச்சுட்டு காப்பியெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவர் அடுத்த ப்ரொமோஷனுங்கிற ஒரு இடத்துக்கே வருவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு மே 2nd வீக்கிலிருந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து களை கட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கி இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பல மடங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு என்ன ஒரு தனிப்பட்ட முறையில் வருத்தம் அப்படின்னா, நாயகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கூட்டணி பல வருடங்களுக்கு பிறகு வரும்போது ஒரு நல்ல தலைப்பில் அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போ தக் லைஃப் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள மக்களுக்கெல்லாம் புரியவே புரியாது, அது ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. 2K கிட்ஸுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க சார். 2K கிட்ஸ் மட்டுமே சினிமாவுடைய ஆடியன்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லா தரப்பினரையும் ஒரு படம் ரீச் பண்ணும்போது தான் அது ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகும். அப்படி இல்லைனா வந்ததுக்கு பரவாயில்லைங்க, பிரேக் ஈவன் ஆகிடுச்சு, ஒரு சின்ன லாபம் கிடச்சிது, ஸோ இந்த மாதிரியான ஒரு வெற்றி தானே கிடைக்கும். நயன்தாரா அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கிற மூக்குத்தி அம்மன் 2 அது பட ஆரம்ப விழாவிலேருந்தே தொடர்ச்சி சர்ச்சை, நீங்களும் வந்து தொடர்ச்சி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எவ்வளோதான் விமர்சனம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதாவது மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க நயன்தாரா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா உச்சத்தில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்டிடியூட்லாம் வர்றது சகஜம்தான். அதுவும் நயன்தாராவுக்கு இந்த வெற்றியும் வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. அதுக்கு வந்து அவருடைய திறமை, உழைப்பு ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் நயன்தாராவுக்கு சரியான போட்டியாளர்கள் இல்லாததும் தான் அவர் வந்து இந்த இடத்த வந்து பிடித்ததற்கும் அதே இடத்தில் நீண்ட காலம் தாக்கு பிடித்ததற்கும் முக்கியமான காரணம். அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளை விட்டால் வேறு ஆள் இல்லை, நம்மளை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவங்க மைண்டில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்லாம் நடக்குது. முக்கியமாக நயன்தாரா குறித்து இப்போ வந்து வைக்கப்படுகிற முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளை காரணம் காட்டி படப்பிடிப்புக்கு வந்து அவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் பல
பட அதிபர்கள் பல இயக்குனர்கள் சொல்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் தாய்மை அடைவது, குழந்தை பேறு, குழந்தையை வளர்ப்பதுங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம். அதை வந்து எந்த பெண்ணுமே எந்த காரணத்துக்காகவும் இழக்க விரும்ப மாட்டாங்க. அதுக்கு நயன்தாராவும் விதிவிலக்கலை. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வந்து இரட்டை குழந்தைகள், அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு நடிப்புன்னு கேட்குறேன். நீங்கள் நடிப்பிலிருந்து விலகிட்டு அல்லது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு குழந்தை வளர்ப்பில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தலாமே. அது ஒரு நல்ல விஷயம் தானே, யாருமே உங்களை குறை சொல்ல போகிறது இல்லையே. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பணமும் வேணும், தான் நினச்ச மாதிரி குழந்தை வளர்ப்புக்கும் நம்மளுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தயாரிப்பாளர்களை சாகடிக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு கதை கேட்குறீங்க, அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்க, சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன், இந்த ஊருக்கு வரமாட்டேன், நீங்கள் சென்னைக்குள்ளேயே படப்பிடிப்பு நடத்துங்க, எங்கள் வீட்டு வாசல்லையே படப்பிடிப்பு நடத்துங்கன்னா அதை எப்படி ஏற்க முடியும்? அதில் நியாயமே இல்லையே. நயன்தாரா அவர்கள் ப்ரொடியூசர்ஸ் சாகடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அது தெரிஞ்சு தானே அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களை புக் பண்ணுறாங்க. அதுதான் விஷயம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர்கள் முதுகலும் பெற்றவர்களாக இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நான் பணம் கொடுத்துருக்கேன், என்ன நீ நடித்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா எனக்கு காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்குற வந்து தைரியம் இங்கே யாருக்கிட்டேயுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நயன்தாராவுக்காக இங்கே எந்த படமும் ஓடுவதில்லை. அவரை முன்னிலைப்படுத்திய படங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு கடந்த வருடங்களில். அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்கள் அவருக்கு போய் 15 கோடி 10 கோடின்னு எதுக்கு கொடுக்கணும்? அதுவே வந்து தவறான விஷயம் இல்லையா? அப்போ இவங்க என்னென்னா, சொந்த பணத்தில் படம் எடுக்கிற தயாரிப்பாளர் கிடையாது. எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான், அந்த காசில் படத்தை எடுக்கிறது, அதில் ஒரு லாபத்தை பார்க்குறதுங்கிற கான்செப்ட் தான் இங்கே ஓடிட்டுருக்கு. அதனால் நம்ம தயாரிப்பாளர்னு கௌரவமாக சொன்னாலும் இவர்கள்லாம் மீடியேட்டர்கள் தான். வேற ஒருத்தன் பணத்தை வாங்கி ஒரு படத்தை எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் காசு லாபத்தை பார்த்துட்டு வட்டியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவர்கள் யாருக்குமே பணத்தின் அருமையும் தெரிகிறதில்ல. அது ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் இந்த மாதிரி நயன்தாரா போன்ற நடிகைகளை புக் பண்ணிட்டு கடைசியில் ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கதறாங்க. இவர்கள் சரியாக இருந்திருந்தால் நயன்தாரா போன்றவர்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்க முடியாது. உதாரணத்துக்கு சத்யஜோதி தியாகராஜன் போன்ற தயாரிப்பாளர்கள்லாம் இன்றைக்கி சினிமா துறையில் இருந்தும் அவர்கள் பழைய வீரியத்தோட இல்லை. சத்யஜோதி தியாகராஜன்லாம் கட் அண்ட் ரைட்டான ஒரு தயாரிப்பாளர். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு படம், விஜயகாந்த் ஹீரோ. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த உபசரிப்பில் வந்து அவரை தட்டிக்க ஆளே கிடையாது. அவருடைய படப்பிடிப்பு வாகினி ஸ்டுடியோவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவரை பார்க்குறதுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க. கெஸ்ட்டுங்கிறது ஏதோ விநியோகஸ்தர்கள் சில பேர் ஒரு 10 பேர் மாதிரி வர்றாங்க. விஜயகாந்த் என்ன பண்ணுறாருன்னா, யூனிட்டில் இருக்கிற சாப்பாடை எல்லாருக்கும் பரிமாறி இது பண்ணுறாரு. கடைசியில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பத்தாமல் போய் தொழிலாளர்களுக்கு சாப்பாடு இல்லை. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது. அடுத்த நாள் சத்யஜோதி தியாகராஜன் என்ன பண்ணுறாரு, எதுக்கு விஜயகாந்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அவருக்கு மட்டும்தானே நம்ம சாப்பாடு கொடுக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க, அல்லது அவர்கிட்ட வேலை பார்த்த மேனேஜர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க. இது விஜயகாந்துக்கு தெரிஞ்சவனே என்ன பண்ணிட்டார், கடுப்பாகி இந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் நான் யூனிட் சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு வீட்டிலேருந்து வர வச்சு சாப்பிட்டாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, விஜயகாந்தாக இருந்தாலும் என்னுடைய கம்பெனி ரூல்ஸ் இதுதான் அப்படிங்கிறத சொல்கிற தைரியம்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்றைய தயாரிப்பாளர்கள்ட்ட கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் வந்து கலகலப்பாக இருக்கும். அவரோட யூனிட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் நடிக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட சுந்தர் சி அவர்களே வந்து நடிகை நயன்தாரா வந்து கடுப்பேற்றிட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்துட்டு இருக்கு. ஏன் நயன்தாரா அவர்களே ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சனை போகலை. ஆனால் சுந்தர் சி வந்து இவர்கிட்ட ஒரு மெசேஜ் போட்டு, இல்லை இந்த காஸ்டியூமை நீங்கள் போடணும், இன்ன காரணத்துக்காக அது எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பிரச்சனை பெருசாக மேலும் வளரலை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் இந்த படம் ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக இவர் எப்படியெல்லாம் சேட்டப் பண்ணுவாருங்கிறது தெரியாது. பட் இதுவரை நடந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அது எக்ஸ்டெண்ட் ஆகலை. அதனால் தமன்னா அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சென்ற வாரம் தான் குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானது. இந்த வாரம் வந்து செகண்ட் சிங்கிள் வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மைதானே சார்? ஆமாம், நமக்கு கிடைத்த தகவல் அப்படி தான். ஏன்னா அந்த படம் தொடர்பாக, அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒருத்தரோடு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரம் வந்து அந்த ஜெயில் சாங் வந்து செகண்ட் சிங்கிளாக வர்றதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அதை நம்ம செய்தியாக்கணும். ஒருவேளை வந்து சில நாட்கள் தள்ளி விடுறாங்களா என்னங்கிறது தெரியாது. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு பட ரிலீஸுக்கு முன்பு அவங்க கையில் இருக்கிற அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல்லாம் வெளியில் விடுறது தானே சரியாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. படத்துக்கு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் படத்தோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சார் போயிட்டு இருக்கு? பிரேக் ஈவன் பண்ணிருச்சா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் வந்து அந்த படம் வந்து டேபிள் லாஸ் தான். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நிறைய பேர் என்னென்னா அஜித் படம் அப்படின்னா ஒரு பெருசாக அள்ளி கொடுத்துரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த படத்தை பொறுத்தவரையும் அஜித்துக்கு வந்து ஒரு கூடுதலாக சம்பளம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 165 கோடி ரூபா சம்பளம்.
உங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போய்டும் அது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிஸ்னஸ் பண்ணலை, அதுதான் உண்மையான விஷயம். ஒருவேளை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தியேட்டர்கள் எல்லாத்தையுமே எம்ஜி அடிப்படையில் கொடுப்பாங்க. எம்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளவுக்கு மேலே கலெக்ட் பண்ணிங்கன்னா அது தயாரிப்பாளர்களுக்கும் அந்த ஷேர் வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கும். அந்த மாதிரி பட ரிலீஸுக்கு பிறகு இந்த படம் ஒரு பெருவெற்றி அடைந்து அதன் மூலமாக ஓவர்ஃப்ளோவில் அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது வந்தால் ஒருவேளை பிரேக் ஈவனாகவோ அல்லது ஒரு லாபம் தருகிற படமாகவோ அது இருக்கும். அஜித் அவர்களுடைய படத்திலே இந்த படத்துக்கு தானே சார் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ கலெக்ஷன் வைஸும் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னென்னா மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அஜித் ரசிகர்களிடம் இருக்கா அப்படின்னா விடாமுயற்சியை விட இந்த படத்தை அவங்க பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க, அதில் மாற்றம் இல்லை. என்னென்னா விடாமுயற்சி எதிர்பார்த்தாங்க, ஆனால் அந்த படம் ஒரு படுதோல்வி படமாக மாறிடுச்சு. அதை வந்து அஜித் ரசிகர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கலைனாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், என்னடா அது தலை ஒரு படம் நடித்தார் இந்த மாதிரி ஊற்றிக்கிச்சேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ரசிகர்களுக்கான படமாக தெரியுது இப்போ இது வரைக்கும் வந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது. அதனால் அதை இவர்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று, ஒரு நடிகனுடைய ரசிகர்கள் எப்படின்னா, இப்போ நம்மளுடைய அபிமான நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அந்த படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இல்லை. அந்த நடிகன் படத்தை விட நம்ம நடிகனுடைய படம் வந்து பெருசாக போகணும், அவருடைய படம் ஃப்ளாப் ஆகணும், நம்ம ஹீரோடைய படம் ஜெயிக்கணும். ஸோ இந்த மாதிரியான குறுகிய மனம் கொண்ட கூட்டம் தானே இது. ஸோ இவர்கள் அஜித்துக்கு வந்து ஒரு வெற்றி படமாக இது அமையணும்னு எதிர்பார்க்கு. செகண்ட் சிங்கிள் இந்த வாரம் வருது அப்படின்னாலுமே படம் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாமா? இல்லை, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா வழக்கமாக ஒரு ட்ரெய்லர் அப்படின்னா ஒரு ஹீரோக்களை வச்சு ஒரு விழா எடுத்து பண்ணுவாங்க. பட் இதில் அஜித் அதுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இவர்களே வந்து ஆன்லைனில் வெளியிடுவதற்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து அப்டேட் கொடுக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி.